لله لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن سبحانك إني كنت من الظالمين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து நல்ல மக்கள் மீதும் விசேஷமாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. படைச்ச ரப்புல் ஆலமீன எல்லா நிலைமைகள்லையும் நான் உலகத்தில் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரு முதலாளியாக இருந்தாலும் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் எல்லா நிலைமைகள்லையும் படைச்ச ரப்புல் ஆலமீன பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாளுடைய அடையாளத்தை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய அருமை சஹாபாக்களே, கியாமத் நாளும் நானும் இப்படித்தான் இப்போம் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி இந்த வலது கையினுடைய நடுவிரலையும் வலது கையில் இருக்கக்கூடிய கலிமா விரலையும் சேர்த்து காட்டினாங்க. கியாமத்து நாளும் நானும் இப்படித்தான், ஆனா நான் கொஞ்சம் முந்திடுவேன். எப்படி வலது கையினுடைய நடுவிரல் அந்த கலிமா விரலை விட கொஞ்சம் முன்னுக்குதோ,
இதே போலத்தான் நானும் கியாமத்து நாளும், ஆனால் நான் கொஞ்சம் முந்திரி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவிரல் அப்படியே அடையாளப்படுத்தி காட்டினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததே கியாமத்து நாளுடைய அடையாளம் தான். இன்றைக்கு உலகத்துல முஸ்லீம்களாகிய நாங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சில ஊர்கள்ல சுப்ஹானல்லாஹ் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கொத்து கொத்தாக மரணிச்சு கொண்டிருக்கிறாங்க. திடீர் மரண செய்திகள் காதுக்கு விழுந்து கொண்டே இருக்குது. இப்படி எல்லாம் உலகத்துல எல்லா திசைகள்லையும் இந்த அளவுக்கண்டா எங்கட நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்திக்கிறோம். சாப்பிடுறதுக்கு அரிசி வாங்குறோம்னாலும் கஷ்டமாயிக்குது. பெட்ரோல் அடிக்கிறோம்னாலும் லைன்ல இருந்து பெட்ரோல் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுகிறோம். சாதாரணமாக இருந்த ஒவ்வொரு பொருளுடைய விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போகுது. இதெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளம் ஸ்ரீதேவிகள். கியாமத்து நாளோட அடையாளம் சொல்லிட்டு நாங்க தட்டிட்டு போக இயலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சூழல்கள், இந்த நிலைமைகள் வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். பாவங்களோட தொடர்பா உள்ளவங்க பாவத்தை விடணும், அநியாயத்தோட தொடர்பா உள்ளவங்க அநியாயத்தை விட்டுடணும். மற்றவனை போல வாழோடும் ஆசைப்பட்ட பேராசை பிடிச்ச அந்த தன்மை விட்டு மக்கள் தூரமாய் கொள்ளணும். அவன் உலகத்துல பென்ஸ் கார்ல ஓடுறான்னு நானும் பென்ஸ் கார்ல ஓட நினைக்க கூடாது. அவன் பஞ்சு மெத்தையில படுக்கிறான், நானும் பஞ்சு மெத்தையில தான் படுக்கும் நினைக்க கூடாது. அவன் மாடான மாடு வீடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நானும் இந்த சக்திக்கு அப்பால் பேத்து சுப்ஹானல்லாஹ் கடன்பட்டு சீரழிஞ்சி பல பேர்ட்ட கையை ஏந்தி நானும் இப்படித்தான் வாழும் அகங்காரம் பிடிச்சி அவனை போல நானும் உலகத்துல வாழும் நினைக்க கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு என்னென்னத்தை தந்திக்கிறானோ அதை வச்சு உலகத்துல திருப்தி கண்டு கொள்ளுமோ. உங்களோட மனைவி அழகாக இருக்கட்டும், உங்களோட மனைவி கருப்பாக இருக்கட்டும், உங்களோட மனைவி வெள்ளையாக இருக்கட்டும், உங்களோட மனைவி கட்டையாக இருக்கட்டும், உங்களோட மனைவி உயர்ந்த நிலைமையில் இருக்கட்டும், கோடீஸ்வரியாக இருக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு எந்த பெண்ணை உங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் மனைவியாக அமைச்சு தந்திக்கிறானோ அந்த மனைவியை வச்சு கபூல் செய்யறது மனுஷனுடைய பண்பாக ஆக்கிக் கொள்ளும். இன்னைக்கு நாங்க சக்தியை மீறி போறோம், சக்தி கங்கால யோசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி கங்கால நாங்க யோசிக்கிறதால தான் இன்றைக்கு எங்களை அறியாம நாங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவிகளே, எப்பயும் எங்கட தலைக்கு மேலால் இருக்கக்கூடியவங்களை நாங்க பார்க்கவே கூடாது. எங்களுக்கு மேலால ஒருத்தர் 2 மாடி 3 மாடி வீடு கட்டிக்கிறாரா, அவங்களை பத்தி நாங்க யோசிக்கவே கூடாது. எங்களை விட ஒரு அழகான வாகனத்துல ஒருத்தர் ஓடுறாரா, அல்லது எங்களை விட சுப்ஹானல்லாஹ் 1000க்கு லட்சம் என்று சம்பாதிக்கிறாரா, அவரை பத்தி நாங்க யோசிக்க கூடாது. உலகத்துல நாங்க அப்படி யோசிச்சதாலதான் இன்றைக்கு கடன்காரனாகி நோயாளியாகி வாழ்க்கையில சீரழிஞ்சு கொண்டு குடும்பத்துல நிம்மதி இல்லாம எங்கட வாலிபம் கூட சுப்ஹானல்லாஹ் எங்கட வயோதிபத்தை அடையறதுக்கு முன்னால எங்கட முடிகள் எங்கட தாடிகள் எல்லாம் பழுத்த நிலைமையில சுப்ஹானல்லாஹ் ராவைக்கு தூக்கம் இல்ல, நிம்மதியாக பசிக்கு சாப்பாடு இறங்குதில்லை. ஏன்? நாங்க மற்றவனை விட மேலாக யோசிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கு, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, எங்களுக்கு அல்லாஹ் பக்கத்தால தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் இருக்குது. இந்த அருட்கொடைக்கு அங்கால போய் நாங்க யோசிக்கிறோம், நாங்களும் வாழோடும் இத மாதிரி தான், என்ற பொண்டாட்டியும் வளர்க்கணும் இப்படித்தான், என்ற பிள்ளைகளையும் வளர்க்கணும் இப்படித்தான். எங்கட சக்திக்கு அட்பாட் நாங்க யோசிக்கிறதால தான் இன்றைக்கு உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மேலால உள்ளவங்களை யாரும் பார்க்காதீங்க ஸ்ரீதேவிகள். ஒருத்தருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறானா அவரை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானா அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. அல்லாஹ் ஒருத்தனுக்கு அழகை கொடுத்திருக்கிறானா அதை பார்த்து பொறாமப்படாதீங்க. எங்களுக்கு கீழால உள்ளவங்களை பாருங்க.
இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால சுப்ஹானல்லாஹ் ஒரு கூலி வீட்டுல சரி சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு காலை நீட்டி நிம்மதியாக கடன் இல்லாம தூங்குறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு எங்களை கீழால உள்ளவங்களை நாங்க பார்க்கிறோம் இல்லை. இன்றைக்கு நான் மோட்டார் பைக்ல போறேன், இன்றைக்கு புஷ் பைஸ்கல்ல போறேன், அல்லது சாதாரண ஒரு ஓட்ட வாகனத்துல போறேன். எங்களை கீழே எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. சீதவிகள் நடந்து போறவங்களை யோசிங்கோ. இன்றைக்கு நாங்க அழகான முறையில எங்கட மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுறோம், குடிக்கிறோம், பயணம் போறோம். எத்தனை பேர்கள் சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர்கள் தன் மனைவியோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொள்ள இயலாம், தன் பிள்ளைய அரவணைச்சு நடந்து கொள்ள இயலாம், தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாம். எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு கீழால உள்ளவங்களை நாங்க வாழ்க்கையில யோசிச்சோம் என்றா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா உலகத்துல வாழ்வோம். பேமெண்ட்ல படுக்கிறவரை யோசிங்கோ, பேமெண்ட்ல வியாபாரம் செய்யறவனை யோசிங்கோ, பேமெண்ட்ல செருப்பு தைக்கிறவனை யோசிங்கோ, பேமெண்ட்ல கொடை தைக்கிறவரை யோசிங்கோ, பேமெண்ட்ல ஏதோ பல துருகளை போட்டு வியாபாரம் செய்யறவர், ஏதோ ஒரு துண்டை வித்து 100 ரூபாய்க்கு 3 துண்டு விற்கக்கூடியவர், இவரை பத்தி யோசிச்சோம் என்றா நாங்க அல்லாஹ்வுக்கு கோடி 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 சுப்ஹானல்லாஹ் நன்றி செலுத்தினாலும் போதாது. இன்னைக்கு மனுஷனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தவனை பார்த்து வாழும். அவன் எப்படி உடுக்கிறான், அவன் எப்படி சாப்பிடுறான், அவன் வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்றான், அவனுடைய பயணங்கள் எப்படி, அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, அவன் மனைவிக்கு என்னத்தை கொடுத்து வச்சிருக்கிறான், எத்தனை பவுன் நகையை கொடுத்து வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இல்ல இல்ல ஏந்த பொண்டாட்டிக்கும் நான் இப்படித்தான் செய்யணும் என்று நினைக்கிறது மார்க்கத்துல கூடாதில்ல ஸ்ரீதேவிகள், மார்க்கத்துல கூடும். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கக்கூடிய அந்த பொருளாதாரமாக இருக்கட்டும், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், இதுக்குள்ள நாங்க வாழ்றதுக்குதே வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அடைய மாட்டீங்க, வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அடைய மாட்டீங்க. படுத்தாலும் காலை நீட்டினாலும் நிம்மதியாக தூக்கம் போகும். யாரும் கடன்காரன் எங்கட வீட்டை தட்ட மாட்டான். சீதவிகளே, கணியத்துக்குரிய சீதவிகளே, நாங்க இன்றைக்கு உலகத்துல அகங்காரம் பிடிச்சு நடந்து கொண்டிருக்கிறோம். மற்றவனை பார்த்து வாழ்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். இன்னைக்கு அதுல உதாரணமாக எடுத்துக்கொண்டா எங்கட திருமணத்தை எடுத்துக்கொள்வோம், எங்கட திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். அது இந்த பகுதி மட்டுமல்ல, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் மற்றவன் எப்படி கல்யாணம் செய்றான், மற்றவன் எப்படி அவனோட பிள்ளைக்கு நகை போடுறான், மற்றவன் எந்த வாகனத்துல பிள்ளைய கொண்டு போறான், மற்றவன் எப்படி திருமண வைபவத்தை எடுக்கிறான். கொழும்புல ஹில்டன்ல எடுத்தண்டா, கொழும்புல கலதாரில எடுத்தண்டா, கொழும்புல ரமதான்ல எடுத்தண்டா, இவர் அவருக்கு ஏத்திக்கு போட்டியாக இவர் யோசிக்கிறாரு. அவருக்கு ஹில்டன்ல எடுக்கலும் வேண்டாம், அவருக்கு கலதாரில் எடுக்கலும் வேண்டாம், அவருக்கு சங்கிலால் எடுக்கலும் வேண்டாம், ஏன் நான் எடுக்க கூடாது? இப்பதான் ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள புல போறான். கணியத்துக்குரிய சீதவிகளே, அகங்காரம் பிடிக்க வானம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியம் நீங்க நினைச்சீங்களா? இந்த உலகத்துல கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்களா அவன் உலகத்திலே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கோடீஸ்வரனாக இருந்து? இல்ல சீதேவிகள், அவன் உலகத்துல கோடீஸ்வரனாக வாழும் என்றதை அல்லாஹ் உம்மாட கருவறைக்குள்ளே எழுதி வச்சிட்டான். நீங்க நினைக்கிறீங்களா இவர் பெரிய ஒரு ஆலிம்சா, இவருக்கு அறிவு இருக்குது, இவருக்கு விளக்கம் இருக்குது, இவருக்கு கௌரவம் இருக்குது, இவருக்கு மதிப்பு இருக்குது? நீங்க நினைச்சீங்களா இவர் உலகத்துல வந்து இந்த நிலைமையில தான் வந்திருக்கிறாண்டு? இல்ல சீதேவியர், அவர் ஆலிம்சா ஆகோடும் என்றதை அல்லாஹ் தாயுடைய கருவறைக்குள்ள எழுதி முடிஞ்சு. சீதேவிகள், நாங்க ஏழைகளாக வாழலாம், சாதாரண தொழிலாளிகளாக வாழலாம், பேமெண்ட் வியாபாரியாக வாழலாம், ஏதோ அன்றாடம் கிடைக்கக்கூடிய சோத்தையும் சம்புளையும் தின்னுட்டு வாழலாம், கஞ்ச குடிச்சிட்டு வாழலாம். நீங்க நினைச்சீங்களா இந்த தலையெழுத்துண்டு? இல்ல இல்ல, அல்லாஹ் உங்களோட தாயுடைய கருவறைக்குள்ள நீ இப்படித்தான் வாழணும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சது. சீதவிகளே, கண்ணியத்துக்குரிய சீதவிகளே, இந்த திருமண விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆக கேவலமான முறையில எங்கட முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்க. பல அனாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் என்ற பேர்ல பல அனாச்சாரங்களை இன்றைக்கு எங்கட உம்மத்து, இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி
உயிரையும் கொடுக்கக்கூடிய பெருமானாருடைய பேரை கேட்டா, அவங்களோட பேரை கேட்டா கண்களிலே முத்தமிட்டுக் கொள்ளக்கூடிய, எங்கட உள்ளத்திலும் பெருமானாருடைய முஹப்பத் என்று நெஞ்ச தட்டக்கூடிய எத்தனை பேர்கள் சுப்ஹானல்லாஹ் நிக்காவில் உள்ள சுன்னத்துகளை இன்றைக்கு சாகடிச்சு நிக்கா செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அன்னிகாஹு மின் சுன்னதி. திருமண வாழ்க்கை ஈக்குதே, திருமண பந்தங்கள் ஈக்குதே, திருமணம் ஈக்குதே, அதுவே கல்யாணங்களா இருக்கட்டும், எல்லாம் திருமணத்துடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை காட்டி மீக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏண்ட சுன்னான்னு சொன்னாங்க, ஏண்ட வாழ்க்கை வழிமுறைன்னு சொன்னாங்க. எங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வழிமுறை நிக்காவுல? அல்லாஹு அக்பர்! எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு கூத்துகள், எவ்வளவு கும்மாளங்கள். ஏன் தெரியுமா? பணத்திமிரு மட்டுமல்ல ஸ்ரீதேவிகள், பணத்திமிரு மட்டுமல்ல, அவனை போல நானும் செய்யணும் என்ற அந்த அகங்காரம், பெருமை. அல்லாஹ் பாதுகாக்கும். ஸ்ரீதேவிகளே, இன்னைக்கு எத்தனை பேர் நிக்காவ இன்னைக்கு தலைப்பாக கொஞ்ச நேரம் இது சம்பந்தமாக பேசலாம் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பொதுவாக ரமலானுடைய காலம் முடிஞ்சிட்டா, ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு சாரார்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகுவாங்க. இன்னொரு பெரிய சாரார்கள் நிக்காவுடைய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு போவாங்க. நோம்பு எங்க முடியறன்னு தான் பாக்குறது, ஆறு நோம்பு எங்க முடியறன்னு தான் பாக்குறது. சுப்ஹானல்லாஹ், முடிஞ்ச உடனே நிக்காவுடைய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஓட மனசாட்சிக்கு கேளுங்க, இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால எத்தனை நிக்காவுல நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் ரமலான் முடிஞ்சு வீட்டுல 3 நேரம் சாப்பாட்டை சாப்பிட்டவங்க குறைவு. எத்தனை நிக்கா போறோம், அந்த நிக்காவுக்கு போறோம் தானே. கொஞ்சம் சரி, எங்களுக்கும் மனசாட்சி இல்ல, பேசுற நானும் தான். என்னையும் கூப்பிட்டு அப்படித்தான் நான் போறது, என்னையும் கூப்பிட்டு அழகா உடுத்து தான் போறது, என்னையும் கூப்பிட்டு அப்படி மஜ்மால உட்கார்றதான். ஆனா நான் கூட தயார் இல்லை. இந்த நிக்கால இஸ்ராஃப், இந்த நிக்கால அநியாயம் நடக்குது, இந்த நிக்கால சுப்ஹானல்லாஹ் அனாச்சாரங்கள் நடக்குது. இது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க என்று பேசுறதுக்கு மிம்பர்ல குரல் கொடுக்கக்கூடிய நானும் தகுதி இல்லாதவன் ஸ்ரீதேவிகளே, கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே. என்றாலும் ஈமானுடைய பலகீனம் ஒன்றைக்கு தானே, ஈமான் பலகீனத்துடைய கடைசி அந்தஸ்திக்கு தானே. இதை சரி உள்ளத்துல வச்சுக் கொள்வோம். எங்களுக்கு சொல்லி திருத்த இயலாதா? நாங்க கொஞ்சம் அப்படியே அவங்களை ஒதுக்கிக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு கல்யாணம் செய்யறா எத்தனை பேச்சுகள், எத்தனை நிகழ்வுகள். அல்லாஹு அக்பர்! இந்த மருத்துவ சாப்பாடு, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், எங்கப்பா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ் காட்டிக்கொண்ட வழிமுறையா? இந்த மருத்துவ சாப்பாடு என்றது இந்துக்களுடைய கலாச்சாரம். மருத்துவ சாப்பாடு சும்மா அல்ல ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ் பாதுகாப்படும். இது இந்துக்களுடைய கலாச்சாரம். இந்துக்களுடைய ஒரு பழக்கம் நீக்குது, அந்த பொண்ணை தயார் செய்கிறது, அந்த பொண்ணுடைய மறைவான இடங்கள் இருக்கக்கூடிய அந்த முடிகளை ஆற்றக்கூடிய நாள் தான் இந்த மருத்துவ தினத்துடைய சாப்பாடு நாங்க செல்வோமே. கலாச்சாரம் அந்த பெண்ணை கணவனுக்கு தயாராக்கி கொடுக்கிறது. இன்றைக்கு மருத்துவ சாப்பாடு என்ற பெயரை வச்சுக்கொண்டு எவ்வளவு சாப்பாட்டுல இஸ்ரா! அல்லாஹு அக்பர்! இன்றைக்கு சில திருமணங்கள் அந்த மருத்துவண்டிக்கு முன்னால மாப்பிள்ளைக்கு சஹன் கொடு போறாங்க, மாப்பிள்ளைக்கு மரவு கொடு போறாங்க, மாப்பிள்ளைக்கு ஃபாத்தியா ஓதுறதுக்கு போறாங்க, மஷூராவுடைய பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. எத்தனை தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட பொருள்கள். இன்னும் பிளப்பாளி என்று போறது போல, ஒரு பிறகரை என்று போறது போல விதவிதமான பலவஸ்துக்கள், விதவிதமான சாக்லேட்டுகள், விதவிதமான ஒவ்வொரு ஐட்டங்கள். சுப்ஹானல்லாஹ்! ஏன் இஸ்ராஃப்? நாங்க எப்ப திருந்துறோம்? நாங்க திருந்துறதுக்காக வேண்டி நாங்க ஒன்றுமே நினைக்கிறோமே இல்லை. நாங்க இப்படித்தான் வாழணும் என்று எங்கட பணத்தை மக்களுக்கு காட்டுறோம், எங்கட பணத்தை மக்களுக்கு காட்டுறோம், எங்கட பணத்துடைய அகங்காரம் பிடிச்சி உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறோம். இல்ல ஸ்ரீதேவிகள், இது ஹராம், இது ஹராம். இப்படிப்பட்ட நிலைமையை சூழலை உண்டாக்கி அதற்கு பின்னால அதை பார்த்து மக்கள் இல்ல நானும் 100 மரவைக்கு கொண்டு போகணும் என்று ஒருத்தர் தன்னை கடனாளியாக ஆக்கிக் கொண்டா, அநியாயத்துக்குள்ள விழுப்பாட்டிக் கொண்டா. சுப்ஹானல்லாஹ்! அந்த பாவத்துடைய பங்கை நாங்கள் ஒரு பங்குதாரியா சுமத்த வேண்டும் ஸ்ரீதேவிகளே. அவங்க செய்யறாங்க. எங்கட வீட்டுல பொம்பளைகள் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், அதிகமான சீதவியனால் பொம்பளை ஈக்கிறாங்க. எத்தனை பொம்பளைகள் மாப்பிள்ளை ஊற்றவில்லை,
அவங்க அப்படி கொண்டு போனாம், இவங்க இப்படி கொண்டு போனாம், 100 மரவை கொண்டு போனாங்களாம், 150 மரவை கொண்டு போனாங்களாம். அப்படி அவங்களுக்கு கொண்டு போயிருந்தா நாங்க ஏன் நாங்க குறைச்சவங்களா, நாங்க தாழ்ந்தவங்களா, என்ன நாங்க அவங்களோட சீப்பானவங்களா அப்படி என்று நினைச்சு சுப்ஹானல்லாஹ் மாப்பிள்ள மாருக்கு பிரஷரை கொடுத்து இன்றைக்கு மாப்பிள்ள மார்கள் கடனாளியாக இன்றைக்கு உலகத்துல மாறுறதுக்கு சில பொம்பளைகளும் காரணமா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்கட கலாச்சாரம் இல்ல. திருமணத்தை எடுத்தா, திருமணம் நடந்தது கூட தெரியக்கூடாது. உலகத்துல யாரும் அப்பா விஐபி? யாரு விஐபி? நாட்டினுடைய ஜனாதி விஐபியா? இந்த வல்லரசு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய தலைவர் விஐபியா? அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் விஐபியா? அல்லது அமைச்சர்மார்கள் விஐபியா? எங்கட பெருமானாரை விட யாரு விஐபி உலகத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட யாரு விஐபி இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் விட இந்த உலகத்துல எத்தனை மன்னர்கள் உருவாகினாலும், எத்தனை தலைவர்கள் உருவாகினாலும், எத்தனை அரசியல்வாதிகள் உருவாகினாலும், எத்தனை கோடீஸ்வரர்கள் உருவாகினாலும் பெருமானாரை போல விஐபி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பவும் இல்லை, இதுக்கு பின்னால அனுப்பவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஐபியுடைய வரலாறு பார்ப்போமா ஸ்ரீதேவிகளே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சுபஹ் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க. மஸ்ஜிது நபவியுடைய முன் சஃப்ல ஒரு சஹாபி உட்கார்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் ரசூல் அங்க எட்டி பார்த்தா உலகத்துல பெருமானாருக்கு முன்னால வாழ்ந்த கோடீஸ்வரன், பெருமானாருக்கு முன்னால நடமாடின கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஈக்கிறாங்க முன் சஃப்ல சுபஹ் தொழுகைக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, மற்றவங்க ஜுப்பாவை விட, மற்றவங்க உடுப்பை விட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஜுப்பா கொஞ்சம் கசங்கிக்குது. அவங்களோட ஜுப்பால கொஞ்சம் மஞ்சள் நிறம், அந்த அத்தருடைய நிறங்கள் எல்லாம் பட்டிக்குது. பெருமானார் விலகி கொண்டாங்க, இவருக்கு திருமணம் ஆகிக்குது. இது புது மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. எங்கட புது மாப்பிள்ளை நிலைமை என்ன? 5 நேரம் தொழுகிறவர் கல்யாணம் முடிச்சா, முதல் இரவு முடிஞ்சா புது மாப்பிள்ளைய முதல் சஃப்புக்கும் காணம், கடைசி சஃப்புக்கும் காணம், சுபஹ் தொழுக ஃபுட்போர்ட்லயும் காணம், கலாவும் இல்லை. இது எங்கட புது மாப்பிளுடைய நிலைமை. பெருமானாருடைய காலத்துல வாழ்ந்த புது மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? முதல் சஃப்ல ஜுப்ப கசங்க சுப்ஹானல்லாஹ் அத்தருடைய வாசனைகளுடைய அந்த அச்சுகள் அடையாளங்கள் பட்ட நிலைமையில அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாரு. பெருமானார் தொழுகையை முடிச்சிட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், அவங்களுக்கு என்ன விசேஷம்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நேத்து எனக்கு கல்யாணம் நடந்துச்சு யா ரசூலல்லாஹ். விஐபி இல்ல வாப்பா, விஐபி இல்ல. அப்துர் ரஹ்மான் உலகத்துல வாழ்ந்த கோடீஸ்வரன், பெருமானாருக்கு முன்னால வாழ்ந்த கோடீஸ்வரன். பெருமானாருடைய காலத்துல மொபைல் கோடீஸ்வரன் ஸ்ரீதேவிகள். இந்த மொபைல் கோடீஸ்வரனுடைய கல்யாணத்துல விஐபி பெருமானார் இல்ல. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னவாப்பா உடுப்பு கசங்கிக்குது, அங்காளிகளை மடிஞ்சிக்குது, என்ன சரி விசேஷமா? இல்ல யா ரசூலுல்லாஹ், நேத்து கல்யாணம் நடந்துச்சு யா ரசூலுல்லாஹ் எனக்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் இரண்டாவது கட்டம் கேக்குறாங்க, நீங்க கல்யாணம் எங்க முடிச்சீங்கப்பா? யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு ஒரு பெண் அடையாளப்படுத்தினீங்க, ஒரு சஹாபி அடையாளப்படுத்தினீங்க, அந்த சஹாபியோட மகள் யா ரசூலுல்லாஹ். கல்யாணத்தை பேசி கொடுத்ததே இந்த விஐபி தான். இன்றைக்கு நாங்க எங்கட கூட்டாளிட புள்ளைக்கு, தெரிஞ்சவட்ட புள்ளைக்கு, மாமாட புள்ளைக்கு, சாட்சியிட புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பேசி கொடுக்கிறோம். ஏதோ முன்பின் நாயி கல்யாணத்துக்கு மாமாக்கு பேசி தந்த புரோக்கருக்கு செல்ல மறந்துட்டு நாங்க சும்மா விடுவோமா? என்னத்தை பேசுவோம்? அடே, நான் தான் கல்யாணத்தை பேசி கொடுத்தது, ஆனா எனக்கே கல்யாண சாப்பாடுல என்னப்பா இப்படி நன்றி கட்ட முறையில நான் தான் உன்னை வளர்த்தது, நான் தான் உன்னை அரவணைச்சது, நான் தான் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சது, எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை செல்லேடா போயிட்டு என்னை கொலை பிடிக்கிற சமூகம். பெருமானார் பேசி கொடுத்த கல்யாணம் விஐபிக்கே தெரியாம அப்துர் ரஹ்மான் முடிச்சிட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அப்துர் ரஹ்மானை பார்த்து, அப்துர் ரஹ்மான், நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அப்துர் ரஹ்மானை பார்த்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்க துஆ செய்வோமா? நாங்க பேசி கொடுத்த புள்ள எங்களுக்கும் தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டா, இப்ப நாங்க இந்த நேரத்துல அல்லாஹ் உங்களோட கல்யாணம் நடந்துச்சா அல்ஹம்துலில்லாஹ், நாங்க எத்தனை பேர்கள் வாப்பா வாய் திறந்து உள்ளத்தால துஆ செஞ்சோம். இல்ல நீ எனக்கு கல்யாணத்துக்கு செல்லல, உன்னை வாழ்க்கை உட்படாது.
அல்லாஹ் பாதுகாப்பு. இது எங்கட பண்பு. இது ஹுப்புர் ரசூல் உள்ளத்துல ரசூலோட முஹப்பத்தை வச்சு பண்ணிக்கிற ரசூலோட மனாகிப ரசூலுடைய மௌலூத ரசூலுக்காக வேண்டி உசுர கொடுக்கக்கூடிய கண்மணி என்று பேசக்கூடிய நாங்க எங்கட பணம் இது. ரசூலுங்க கேட்டாங்க, என்ன திரம் எல்லாம் முடிஞ்சிட்டா, என்ன வாப்பா மஹர் கொடுத்தீங்க, என்ன வாப்பா மஹர் கொடுத்தீங்க? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, என்ன தெரியுமா மஹர் கொடுத்தேன்? ஒரு ஈச்ச பழத்தினுடைய வித்தளவுக்கு யா ரசூலுல்லாஹ் ஒரு தங்க துண்டத்தான் மஹர் கொடுத்த யா ரசூலுல்லாஹ். கோடீஸ்வரன் கொடுத்தது. இன்னைக்கு எங்கட கோடீஸ்வரர்கள் சுப்ஹானல்லாஹ் ஊருக்கு விளங்க, ஊருடைய பாராட்டுக்கும் ஊருடைய புகழுக்கும் 50 பவுன் 60 பவுன் நகை கொடுக்கிறீங்களே பாப்பா, 50 பவுன் 60 பவுன் நகை கொடுக்கிறீங்களே. உலகத்துல வாழ்ந்த கோடீஸ்வரன் அப்துல் ரஹ்மான், இவருக்கு நிகராக யார் சரி உலகத்துல கோடீஸ்வரன் இருந்திருப்பாங்களா? அல்லாஹ்வே பேர் கொத்தினான், அல்லாஹ்வே பேர் கொத்தினான், நீ தான் பாப்பா ஒரிஜினல் கோடீஸ்வரன் என்று. அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் கொடுத்த மகர் என்ன தெரியுமா? ஒரு ஈச்ச பழத்துடைய அந்த வித்தளவுக்கு விரலினுடைய நுனி அளவுக்கு ஒரு தங்க துண்டை கொடுத்தாங்க. நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்டா, இன்னைக்கு இதெல்லாம் அனாச்சாரங்கள் வாப்பா, இதெல்லாம் இஸ்ராஃபுகள். 50 பவுன் உங்களோட மகளுக்கு கொடுக்குறீங்க, கொடுத்த வானாம்னு சொல்லல, அது உங்களுக்கு விருப்பம். உங்களோட பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்தா நீங்க கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அது ஊருக்கு காட்ட வானாம், புகழுக்காவடி கொடுக்க வானாம், பேருக்காவடி கொடுக்க வானாம். எத்தனையோ கொமரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனை கொமரு பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ், எத்தனை வாப்பமார்கள் இருக்கிறாங்க, எத்தனை உம்மமார்கள் இருக்கிறாங்க. எங்க பிள்ளைக்கு ஒரு நகைத்துண்டை வாங்கி கொள்ளலாம், எங்க பிள்ளைக்கு ஒரு ரூம் செட்டை வாங்கி கொள்ளலாம், எங்க பிள்ளைய திருமணத்தை ஒரு 5 சாணுக்கு செஞ்சு கொள்ள இயலாம எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. எங்கேயும் போத்தவில்லை, எங்க ஊருக்குள்ள இருக்கிறாங்க சீதவிகளே. எங்களுக்கு புறக்கி அடிக்கலும், எங்களுக்கு புறக்கி அடிக்கலும். அவனா நாங்க ஊருக்கும் பேருக்கும் கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, இதுல மாப்பிள்ளையும் பாதிக்கப்படுறாரு சீதவிகள். நீங்க பொம்பளைய குடிக்கிறீங்க, மாப்பிள்ளை நினைக்கிறாரு எங்க கௌரவத்தை பாதுகாக்கணும். அடே இவர் மாமா பிள்ளைக்கு 50 பவுன் நகை கொடுக்கிறேன், நானும் ஏதாவது கொடுக்கணுமே. மாப்பிள்ளை கஷ்டப்பட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 பவுன் நகை எடுக்கிறேன்டா 4 லட்சம். யார்கிட்ட இதுவாப்பா? ஒரு 10 பவுன் கொடுக்கிறேன்டா 45 லட்சம் நகைக்கு நாங்க ஒதுக்கணுமே. நாங்க வாழ்றத மட்டும் யோசிக்க வானம். உலகத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக வேண்டி வாழ்வோம். ஏந்த பொண்டாட்டி, ஏந்த புள்ள, ஏந்த வீடு, ஏந்த வாகனம் எல்லாம் நான் என்று உலகத்துல நாம் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்று வாழக்கூடிய ஒரு சுயநலம் பிடிச்ச முஸ்லீம் என்ற அந்த போர்வைக்குள்ள வாழக்கூடிய முனாஃபிக்குகளா மூதேவிகளா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சீதேவிகள் இல்ல. மற்றவங்களை அரவணைப்போம், மற்றவன கஷ்டத்தை விளங்குவோம், மற்றவனுடைய பசியை உணர்வோம், மற்றவனுடைய நிலைமைகளை விளங்கி நடப்போம். அதே நாங்க இப்படி ஆடம்பரமாக திருமணம் எடுக்கண்டா, பேருக்கும் புகழுக்கும் எடுக்கண்டா. எத்தனை ஏழை பொடியன்மார்கள் இருக்கிறாங்க, வியாபாரத்தில் இப்பதான் தளத்தை கொண்டு வாராங்க. ஏதோ கல்லுகளை முள்ளுகளை வித்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ 1000 10,000 என்று அங்க நீங்க இருட்டு கொடுத்து தேற்ற வாங்கிக்கிறாங்க. இந்த பொடியம்மாட்ட நிலைமை என்ன? இந்த பொடியம்மார்கள் தாண்ட வாழ்க்கை அழிச்சு கொள்வாங்களே சீதேவிகள், தாண்ட வாழ்க்கை இல்லாமாக்கிக் கொள்வாங்களே. எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு எதிர்காலத்துடைய பயம் உள்ளத்துல, அதை நானும் கொடுக்கணுமே என்று பயந்து பயந்து எத்தனை வாலிபர்கள் தாண்ட வாழ்க்கை அழிச்சு கொள்வாங்க. தாண்ட வாலிபத்துல முடிக்க வேண்டிய கல்யாணம் முடிக்காம எத்தனை பேர்கள் சுப்ஹானல்லாஹ் வயசை தாண்டி போய்க்கு நிக்கிறாங்க. இல்ல விடுவோம், நாங்க சுயநலத்தை விடுவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, ஒரு ஈச்ச பழத்தினுடைய ஒரு வித்தளவுக்கு நான் கொடுத்த யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மத்த சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் ஒரு ஆட்டை அறுத்து ஒரு வழிமாண்ட கொடுங்க வாப்பா. எங்கட வழிமாட ஹாலத்தை பாருங்க, எங்கட வழிமாட ஹாலத்தை பாருங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். இந்த நேரம் முடியறதுக்கு முன்னாலே சில விஷயங்கள் நீங்க தவிர்த்துக் கொள்ளணும் சீதேவிகளே. இதுல சகோதரர்கள் இருக்கிறாங்க, வாப்பமார்கள் இருக்கிறாங்க, பொம்பளைக்கு பொறுப்பான எத்தனையோ பொறுப்புதார்கள் இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளையுடைய விஷயம், உங்களோட மகளுடைய விஷயத்துல இந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. எத்தனையோ சப்ஜெக்ட் பேசணும், எத்தனையோ விஷயங்கள் நிக்காவுடைய விஷயத்துல பேசப்படணும். இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. என்ன விஷயம் தெரியுமா? உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு மாப்பிள்ள வந்து ஸ்டேஜ்ல ஏறி மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாலே
10 முன்னாலே செலூனுக்கு கொண்டு போயிட்டு உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு பொட்டி அடிக்கிற வேலைக்கு ஸ்ரீதேவிகள். இந்த மேக்கப் என்ற பேர்ல பொட்டி அடிக்கிற விஷயம் உங்களோட பொம்பளை புள்ள அமானிதமா பாதுகாக்க வேண்டியது. நீங்க பொத்தி பொத்தி வளர்த்துட்டு கேமரா காரனுக்கு முன்னால கொண்டு போயிட்டு போட்டோ எடுக்க கொடுக்குறீங்களே ஸ்ரீதேவிகளே. பொத்தி பொத்தி அமானியத்தை வளர்த்துட்டு மற்றவனுக்கு முன்னால மற்றவனும் இது அழகான புள்ள உண்டுடா, இது அழகான புள்ள உண்டு, நல்ல புள்ள உண்டு ஒட்டப்பட்ட அமைப்பு அந்த புள்ளையுடைய எல்லாத்தையும் கல்யாணம் முடிக்கிறவன் பாக்குறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு வந்தவங்க பார்த்துட்டு போறாங்களே ஸ்ரீதேவிகளே. இந்த மிம்பர்ல பேசாம எங்க பேசுறது? இந்த அனாச்சாரங்களை மிம்பர்ல பேசாம எங்க பேசுறது? ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. உங்களோட பொம்பளை புள்ளைக்கு பொட்டி அடிக்கிற வேலை வைக்க வேணாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பேசுறான்? லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். என்ன விட உலகத்துல யாரு வாப்பா அழகா உங்களை படைச்சிப்பான்? நான் தான் உலகத்துல மனிதர்களை அழகான ரூபத்துல படைச்சிக்கிறேன். அல்லதி خلقك فسواك فعدلك في اي سوره ما شاء ركبك. அல்லாஹ் சொல்றான், உங்களை படைச்சி உங்களை சரி பண்ணி உங்களை அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல படைச்சவன் நான். அல்லாஹ்வோட படைப்புக்கு மேல உங்களோட பொம்பளை புள்ளைக்கு நீங்க அழகுபடுத்த நாட்டுறீங்களே. 10 முன்னால மேக்கப் சலூனுக்கு கொண்டு போகணும். பிரைடல் என்ற பேர்ல எத்தனையோ அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு எங்க முஸ்லிம் பொம்பளைகள் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட பிள்ளைய அந்த திருமணத்துடைய நேரத்துக்கு முன்னால மாப்பிள்ளை சபைக்கு வர்றதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 10 முன்னால உங்களோட பிள்ளைக்கு மேக்கப் பண்றீங்களே. அல்லாஹ் அக்பர். மேக்கப்புக்கு போற உங்களோட பிள்ளைக்கு அசரு தொழுகை இல்ல, மகரிபு தொழுகை இல்ல, மிஷா தொழுகை இல்ல, ஒரு தொழுகையும் இல்ல. 5 நேரம் பேணி தொழுத பொம்பளை புள்ள அந்த திருமண நாள், குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்படக்கூடிய நாள், மறுமையுடைய பயணத்துக்காக வேண்டி அந்த பயணத்தை ஆரம்பிக்கப்படக்கூடிய நாள். அந்த நாளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டானே. உங்களோட தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டானே. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களே. அந்த நாள்ல 5 நேரம் தொழுத புள்ளைக்கு தொழுகை இல்ல. இது பொம்பளை மட்டுமல்ல, எங்கட மாப்பிள்ளை ஆளாத்தும் அப்படித்தான். எங்கட மாப்பிள்ளை சுப்ஹானல்லாஹ் மேக்கப் பண்றதுக்கு ஆண்டு செல்லுக்கு போறாரு. மகரிபு தொழுகை இல்ல, கோட் சூட்ட போட்டா உளி செஞ்சு கொள்ளேடா. இதெல்லாம் செய்ய வானாம்ன்றதை விட இது முறையா செஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுதான் என்னுடைய கருத்தை இருந்து கொண்டு செய்துவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கலாச்சாரங்கள் எங்களை விட்டு போகும். நாங்க இன்றைக்கு கல்யாணம் எடுக்கிறோமா, திருமணம் எடுக்கிறோமா, அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி திருமணம் செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலிமை கொடுங்க வாப்பா. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் சில ஹோலுக்கு போயிட்டு பார்க்கணும். கல்யாண ஊடு, சுப்ஹானல்லாஹ் கல்யாண ஊடு உலகத்துல எல்லா விஐபியும் அங்க வந்திருக்கிறாங்க. எல்லா விஐபியும் விதவிதமான சாப்பாடுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வலிமாவை வசதி உள்ளவங்களுக்கு தான் வாஜிபாக்கி வச்சிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு சுன்னா செய்வீங்க, மற்றவங்களுக்கு சுன்னா. நீங்க அதை செய்யல என்று பாவம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ 2 பேரை கூப்பிட்டு நீங்க வலிமாவை கொடுத்தாலும் வலிமா நிறைவேறிடும். எத்தனை சஹாபாக்கள் இரும்பு மோதிரத்தோட கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு சஹாபி வந்து குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதி மஹரா கொடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்கட கலாச்சாரங்கள் போகுது? இன்றைக்கு கலாச்சாரங்கள் பேர்ல அனாச்சாரங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வோட அதாபு வராமிக்குமா? அல்லாஹ்வோட சோதனை வராமிக்குமா? விலைவாசிகள் கூட அமைக்குமா? பெட்ரோல் ஈக்குமா? டீசல் ஈக்குமா? செய்தவிகள் எல்லாம் நாங்க எங்களுடைய கையால தேடிக்கொண்டது. இந்த அரசியல்வாதிக்கு நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவுடைய தலைவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட அநியாயக்காரனா இருக்கட்டும், அவனுக்கு விரல் நீட்டுறதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் மனசாட்சிக்கு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய சீதவிகளே, நாங்க ரசூலுல்லாஹ் விரும்புறோம், ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்தை விரும்புறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான சஹாபாக்களை விரும்புறோம். அவங்க தந்த இந்த மார்க்கத்தை நாங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். எங்க வாப்பா கல்யாணத்தில் ஒத்தட்ட மார்க்கம் இல்லாம போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு எங்களோட வாலிபர்களுக்கும் செல்றேன், எங்களோட வாலிபர்களுக்கும் புத்திமதியா சொல்றேன். சீதேவிகள் என்ன விஷயம் தெரியுமா? இந்த குறைஞ்ச துவாக்களை சரி பாடமாய் கொள்வோம். எங்கட பொடியம்மார்களுக்கு ஈஜாப் கபூல்ல துவா தெரியா? அஸரத் தான் சொல்லி கொடுக்கணும். பள்ளியில் இன்னைக்கு அஸரத்
சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு 3 கல்யாணம் 4 கல்யாணம் முடிக்கிறார். ஏன்? அவர் தான் சொல்றாரு, கபீல்து, நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன், நான் உங்களுக்கு முடிக்கிறேன், நான் முடிக்கிறேன். அப்படி அந்த வார்த்தையை கபீல்து என்ற வார்த்தையை மாப்பிள்ளை சொல்றதுக்கு முன்னால ஹஸ்ரத் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மாப்பிள்ளை மார்களே, வாலிபர்களே, உங்களுடைய வாக்களை படிச்சு கொள்ளுங்க, அழகான வாழ்க்கையை கொண்டு போங்க. மற்றவன மாதிரி உலகத்துல வாழணும் என்ற அந்த பேராசை வானாம். மற்றவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் தந்த நியமத்துக்களை கொண்டு உலகத்துல நீங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் கபூலாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் உண்மையான மூமினாக வாழும் ஆசைப்பட்டோம் ரஹ்மானே. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எடுத்து நடக்கும் ஆசைப்பட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் கொள்கைக்கு இல்ல ரசூல் அங்க காட்டி தந்த எல்லா சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்களை நம் அனைவர்களையும் கபூலாக்கி அருள்வாயாக. விசேஷமாக யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்தருள்வாயாக, முஸ்லிம்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. 10,000 அகதிகள் யா அல்லாஹ், 10,000 சிறை கைதிகளை யா அல்லாஹ் அநியாயமாக கொல்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் இந்த யூதர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சம் யா அல்லாஹ் கொண்டு போறாங்க யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிடு யா அல்லாஹ். உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிட யா அல்லாஹ். முஸ்லிம்களாக இருந்து யாரெல்லாம் யூதர்களோட யா அல்லாஹ் இதுவரைக்கும் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுக்கு உன்னுடைய உதவியை கொடுத்தியா அல்லாஹ், உன்னுடைய உதவியை கொடுத்தியா அல்லாஹ். முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், முஸ்லிம்களை பலப்படுத்தியா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லிம்கள் உரிமையை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லிமான நாடுகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய எல்லா தேவைகளையும் யா அல்லாஹ் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தினால் கபூலாக்கி தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمن أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم ورب حليم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بالتقوى الله. فقد قال الله وأمرنا بالصلاة والسلام على النبي صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وسلم عليه. قال نبينا صلى الله عليه وسلم أرحمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشد في دين الله عمر بن الخطاب رضي الله عنه وأصدقكم حياء عثمان بن عفان رضي الله عنه وأقلاهم علي بن أبي طالب رضي الله عنه وارض اللهم بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها وعن ابنيهما سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما وعن عم نبينا سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما وعن صحابة رسول الله كلهم أجمعين. وارض الله من غوثنا وغياثنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه وعن سلطان العارفين احمد الكبير رفاعي قدس الله سره العزيز وعن شيخنا ومربنا ابو الحسن الشاذلي رضي الله عنه وارحمنا من برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اعز الاسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.